இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி ஏஐ ஜாப் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காகவே களம்ன்ற ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி களம் பத்தின டீட்டெயில் எல்லாமே ஒரு வீடியோவில் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கார்ட்லையும் கொடுத்துருக்கோம், போய் பாருங்க. களம் ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. வெல்கம் டு கலாம் சிவில் அகாடமி. நான் உங்கள் சரவணன். ஜேடிஓக்காக எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த டைம்ல நீங்க முழுக்க ஆல்ரெடி படிச்சிருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணா போதுமானது. கான்செப்டை எப்படி ரிவைஸ் பண்ணணும், போய் புக் எடுத்து ரிவைஸ் பண்ணணும்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கக்கூடிய ஜேடிஓ கொஸ்டின் எடுங்க, அந்த கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணுங்க. சில கொஸ்டின் நம்மளால சால்வ் பண்ண முடியாம போகலாம். சில ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின் எல்லாத்தையுமே நம்ம தப்பா அப்ரோச் பண்ணலாம். அந்த நேரத்துல நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய அந்த கொஸ்டினுக்கான கான்செப்டை மட்டும் போய் புக்கில் வந்து ரிவைஸ் பண்ணுங்க. இது போல 2019, 2012 இந்த 2 வருஷத்துல ஜேடிஓ மாடல்ல ஒரு எக்ஸாம் நடந்தது. டிஎன்பிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த 2 கொஸ்டின் பேப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. சாயில் மெக்கானிக்ஸ்னா அந்த 2 கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய சாயில் மெக்கானிக்ஸ் அத்தனை கொஸ்டினையும் ஒன்று சேருங்க. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னா அந்த 2 கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் எல்லாத்தையும் ஒன்று சேருங்க. ஸோ ஒன்று சேர்த்து அந்த கொஸ்டினை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்க. அந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய கேட்ட கான்செப்டை மட்டும் நல்லா வந்து என்ன ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா ஒரு 75% கொஸ்டினை ஈஸியா அட்டன் பண்ண முடியும் இந்த இயர்ல. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த கொஸ்டின் டிஸ்கஷன்ல சாயில் மெக்கானிக்ஸ் 2019, 2012 கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த கொஸ்டினை டெலகிராம்ல நம்ம பதிவிடுறோம். இந்த டெலகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கு கீழே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜேடிஓக்காக லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணணும்னு ரெடியாக இருக்கிறவங்களுக்கு சில மெட்டீரியல்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் கொஸ்டின் பேங்க்ஸுமே வந்து கொடுத்துருக்கோம். அந்த கொஸ்டின் பேங்க் எல்லாமே நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். பாஸ்ட் மெசேஜஸ் ஒரு 1 டேக்கு முன்னாடி நிறைய மெட்டீரியல் இருக்கும். அது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸுக்குமே அங்கே மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கும். கொஸ்டின் பேங்க்கும் அவைலபிளாக இருக்கும். அது எல்லாத்தையுமே உங்களுடைய டிரைவ்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2019 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கக்கூடிய டிப்ளமா ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ட்ரையாக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்ட் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன். இந்த ட்ரையாக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்ட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது சாயில் மெக்கானிக்ல இருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் தான். டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாயிலா இல்ல சியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாயிலா, வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்டா, பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாயிலா, இதுல எது கரெக்டா இருக்கும் அதுதான் வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. எப்பவுமே சாயிலை பொறுத்தவரையும் ஸ்ட்ரென்த்னாலே அது சியர் ஸ்ட்ரென்த் தான். சியர் ஸ்ட்ரென்த் தான். சாயில்ல டென்சைல் ஆஸ் வெல் அஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்னு ஒரு டேர்மே இல்லை. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், டென்சைல் ஸ்ட்ரென்த்ன்ற ஒரு டேர்மே இல்லை. சாயிலை பொறுத்தவரையும் சாயிலுடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம சியர் ஸ்ட்ரென்த்தாக தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ இந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ட்ரையாக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்ட்ன்றது சாயிலுடைய சியர் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்க யூஸ் ஆகக்கூடிய டெஸ்ட். அப்போ டென்சைல் ஸ்ட்ரென்த்ன்ற வார்த்தை இல்லை, அதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். வாட்டர் அப்சார்ப்ஷன் வேல்யூன்னு சொல்கிறாங்க, அதையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாயில் இருக்கு இல்லையா? இந்த பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாயிலை கண்டுபிடிக்கிறதுக்காக பிளேட் லோட் டெஸ்ட் தான் யூஸ் ஆகுது. என்னது? பிளேட் லோட் டெஸ்ட். ஓகே. இந்த ட்ரையாக்சியல் கம்ப்ரஷன் டெஸ்ட்டுமே வந்து 3 வகையாக நம்ம வகைப்படுத்த முடியும். அதாவது அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின் டெஸ்ட் யூன்னு சொல்லுவோம், கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின் சியூன்னு சொல்லுவோம், கன்சாலிடேட்டட் ட்ரைன் டெஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது 3 விதமாக நம்ம வந்து சொல்லுவோம். அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குயிக்காக நடக்கக்கூடிய டெஸ்ட்னு சொல்லுவோம். கன்சாலிடேஷனும் நடக்கலை, அட் த சேம் டைம் லோட் அப்ளை பண்ணும் பொழுது ட்ரைனேஜும் நான் ஓப்பன் பண்ணலை. ஓகேங்களா? அப்போ குயிக்காக வந்து அங்கே சியர் ஆஃப் ஆகுது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அன்கன்சாலிடேட்டட் அன்ட்ரெயின் டெஸ்ட்னு சொல்கிறோம். கன்சாலிடேட்டட் ட்ரைன் டெஸ்ட்னா கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கு நான் நிறைய டைம் கொடுக்குறேன். தென் ஃபர்தராக லோடை நான் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுதும் நான் வால்வை ஓப்பன் பண்ணி தான் விடுறேன். ஸோ இதுக்கு ஆகக்கூடிய டைம்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். 7 to 14 டேஸ் வரைக்கும் கூட ஆகலாம். ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்குது. ஒரு டேம் இருக்குது, அந்த டேமுக்கான சைட்டில் அந்த சியர் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கணும்னா என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ரோடு இருக்குது, ரோட்டில் இருக்கக்கூடிய சாயலுடைய சியர் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கணும்னா என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் டைப்ஸ் ஆஃப் சாயில் ஆஸ் வெல் அஸ் டைம் அவைலபிலிட்டி ஆஸ் வெல் அஸ் அக்யூரசி. இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான்
நம்ம எந்த வகையில் சிஎஸ் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறோன்றது பொறுத்து அமையும். ஓகேங்களா? அடுத்ததாக இருக்கக்கூடிய கொஸ்டின் பாருங்க. இன்ஆர்கானிக் சில்ட் வித் லோ பிளாஸ்டிசிட்டி இஸ் டினோட்டட் ஆஸ். இதை பொறுத்தவரை இந்தியன் சாயில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் இதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிலபஸ்ல என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்களோ அந்த வார்த்தையை பேஸ் பண்ணி அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி மட்டும் படிச்சா போதும். இந்த ஜேடிஓ சிலபஸ்ல ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, கன்சாலிடேஷன்ல இருந்துலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஜேடிஓவை பொறுத்தவரை சாயில் மெக்கானிக்ஸுக்கான சிலபஸ் அண்ட் டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஸோ லிமிட்டடாக படிக்க போதும். ஓகேங்களா? அப்போ ஜேடிஓ சிலபஸ்ல இந்தியன் சாயில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்னு ஒரு வார்த்தையை அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இந்தியன் சாயில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். பாருங்க, இவங்க என்ன கேட்டிருக்காங்க, லோ பிளாஸ்டிசிட்டி சில்ட்டுக்கு என்ன நேம் வைப்பீங்கன்னு கேட்குறாங்க. சில்ட்டை பொறுத்தவரையும் எம்ன்ற லெட்டரை வச்சு நம்ம டினோட் பண்ணலாம். லோ பிளாஸ்டிசிட்டி தட் மீன்ஸ் என்னால் கம்மியாக தான் கம்ப்ரஸ் பண்ண முடியும், அதாவது லோ கம்ப்ரஸபிலிட்டின்னு சொல்லுவோம். அப்போ எல்லுன்ற வார்த்தையை நீங்கள் வந்து சொல்லலாம். எல்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இதுவே இன்டர்மீடியட்னா எம்ஐ, ஹை பிளாஸ்டிசிட்டினா எம்ஹெச். இப்போ பாருங்க, சில்ட்டை பொறுத்தவரையும் லோ, இன்டர்மீடியட், ஹை. அதே போல கிளேவை லோ பிளாஸ்டிசிட்டி, இன்டர்மீடியட், ஹை. இன் சிமிலர் வே ஆர்கானிக் சாயிலையும் நம்ம என்ன சொல்லலாம், லோ பிளாஸ்டிசிட்டி, இன்டர்மீடியட் பிளாஸ்டிசிட்டி as well as ஹை பிளாஸ்டிசிட்டின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபைன் கிரெயின் சாயிலை நம்ம 9 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். இது தவிர்த்து பீட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சாயிலும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்தியன் சாயில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டத்தில் எந்த வகையான சாயிலுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும் அதுவுமே இங்கே ரொம்ப முக்கியம். அடுத்ததா பாருங்க, the maximum water content at which further reduction in water does not reduce in volume is known as. அதாவது இது கன்சிஸ்டன்சி லிமிட்ல இருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். கன்சிஸ்டன்சி லிமிட்னாலே அது முழுக்க முழுக்க ஃபைன் கிரெயின் சாயில் சம்மந்தப்பட்ட ஒன்று தான். ஸோ சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக நம்ம பார்க்கும் பொழுது ஃபைன் கிரெயின் சாயில்னா என்ன, கிளே, சில்ட், இது எல்லாத்தையும் நம்ம ஃபைன் கிரெயின் சாயில்னு சொல்லுவோம். இந்த ஃபைன் கிரெயின் சாயிலில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிகிட்டே வரும் பொழுது அந்த சாயிலுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் சேஞ்ச் ஆகிட்டே வரும். இப்போ அது திண்மமாக இருக்கும், சாலிடாக இருக்கும். தண்ணி ஊற்ற ஊற்ற அது கொஞ்சம் செமி சாலிடாக மாறலாம். இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணும் பொழுது அது பிளாஸ்டிக்காக மாறலாம். இன்னும் வாட்டரை ஃபர்தராக ஆட் பண்ணும் பொழுது அந்த சாயில் ஒரு ஃப்ளூயிடாக கூட ஆக்ட் ஆகலாம். அப்போ எந்தெந்த வாட்டர் கண்டென்ட்டில் அதோடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது அந்த வாட்டர் கண்டென்ட்டையும் அந்த ஃபிசிக்கல் ஸ்டேஜையும் ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய சாயிலுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ண ஃபிசிக்கல் ஸ்டேட்டும் சேஞ்ச் ஆகும். சாலிடாக இருக்கக்கூடியது லிக்விடாக மாறும். அட் த சேம் டைம் அதோடைய வால்யூம், அதோடைய பருமனம் வந்து என்ன, இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு டயக்ராம் வரைவோம். ஓகேங்களா? அந்த சார்ட் வரைவோம், பிளாஸ்டிசிட்டி சார்ட்னு சொல்லுவோம். இந்த சார்ட்டை பற்றி கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த சார்ட் எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, இந்தியன் சாயில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் படி ஃபைன் கிரெயின் சாயிலை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு இந்த சார்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ்னா என்ன, கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ்னா என்ன, லிக்விடிட்டி இண்டெக்ஸ்னா என்ன, இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ இந்த சார்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சார்ட்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல இண்டிபெண்டா வேரி ஆகக்கூடிய வாட்டரை நான் டினோட் பண்ணலாம். ஒய் ஆக்சிஸ்ல வால்யூமை நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். எப்பவுமே எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய பேராமீட்டர் எதையுமே டிபெண்ட் பண்ணி இல்லை, இண்டிபெண்டா வேரி ஆகும். இண்டிபெண்டா அது மட்டும் போகும். ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய பேராமீட்டரை டிபெண்ட் பண்ணி வேரி ஆகும். இந்த ஒரு வித்தியாசம் நமக்கு நல்லா புரியணும். மண் இருக்கு, மண்ணில் நான் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கலாம். நான் ஊற்றக்கூடிய தண்ணியை பொறுத்து தான் அந்த மண்ணுடைய வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? இப்போ பாருங்க, நான் வந்து இனிஷியலாக இங்கே வந்து சாயில் இருக்குது, சாயிலுக்குன்னு இனிஷியல் வால்யூம் இருக்குது, V0 இருக்குது. இனிஷியல் வால்யூம் V0 இருக்குது. இந்த சாயில்னாலே இந்த சாயிலுக்குள்ள மண் துகள்கள் சாலிடும் இருக்கலாம், அந்த சாலிடுடைய கேப்ஸில் வாய்ட்ஸும் ஃபில் ஆகிருக்கலாம், வாய்ட்ஸும் இருக்கலாம். ஓகேங்களா? சின்ன சின்ன ஹோல்ஸும் இருக்கலாம். தட் மீன்ஸ் இதுதான் மண் துகள்னா அந்த மண் துகளுடைய இடையில இந்த கேப்ல வாய்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வாய்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய வேல்யூ தான் இதுதான் வாய்ட்ஸ் ஆஃப் வால்யூம். இது வந்து என்ன, சாலிடோடைய வால்யூம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், வாட்டரை 0லேருந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரேன், 0லேருந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரேன்.
ஒரு குறிப்பிட்ட லெவல் வரையும் நான் என்னதான் வாட்டர் ஆட் பண்ணியிருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சாயிலுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆக மாட்டுது. ஏன் இன்க்ரீஸ் ஆக மாட்டுது? நான் வாட்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரேன், இந்த வாட்டர் எல்லாமே இந்த வாய்ட்ஸில் போய் ஃபில் ஆகுது, இந்த வாய்ட்ஸில் போய் ஃபில் ஆகுது. அதனால தான் இந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகலை. இந்த லெவலை தாண்டி நான் வாட்டர் இன்க்ரீஸ் பண்ண இங்கே இருக்கக்கூடிய வால்யூமும் லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு லிமிட்டையும் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஒரு லிமிட்டில் என்ன ஆகும், இங்கே இருக்கக்கூடிய சாயில் அது வந்து முழுக்க ஒரு பிளாஸ்டிக்காக மாறும், அடுத்ததாக ஒரு லிக்விடாக மாறும். அப்போ எந்த வாட்டர் கண்டென்ட்டில் அது பிளாஸ்டிக்காக மாறுது, எந்த வாட்டர் கண்டென்ட்டில் அது லிக்விடாக மாறுது, இது எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிகிட்டே வரேன். வாங்க கிராஃப்குள்ளே அகைன் போகலாம். இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரேன், வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது, வாட்டரும் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்டை நான் என்ன சொல்கிறேன், ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட்னு சொல்கிறேன். தென் வால்யூம் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இன்னொரு பாயிண்ட்டை நான் என்னன்னு சொல்கிறேன், பிளாஸ்டிக் லிமிட்னு சொல்கிறேன். இந்த ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட்டுக்கு முன்னாடி வரையும் சாயில் வந்து சாலிடாக இருக்குது, திண்மமாக இருக்குது. இந்த ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட்டுக்கு அடுத்ததாக செமி சாலிடாக மாறுது. தென் பிளாஸ்டிக் லிமிட்டுக்கு அடுத்ததாக அங்கே இருக்கக்கூடிய சாயில் ஒரு பிளாஸ்டிக்காக பிஹேவ் பண்ணுது. சாயில் வந்து என்ன, முழுக்க பானை செய்யறதுக்கு, பொம்மை செய்யறதுக்கு, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகக்கூடிய பக்குவத்துக்கு போகுது. எந்த லிமிட்டை தாண்டினோன்னே, பிளாஸ்டிக் லிமிட்டை தாண்டினோன்னே. இப்போ இந்த பிளாஸ்டிக் லிமிட்டை தாண்டினோன்னே சாயில் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்டேட்டுக்கு போகுது. அடுத்ததாகவும் ஃபர்தராக நான் வாட்டர் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரேன். இன்னொரு லெவல் எனக்கு தெரியுது, அந்த லெவலை நான் லிக்விட் லிமிட்னு சொல்கிறேன். இந்த லெவலை தாண்டி நான் வாட்டர் ஆட் பண்ணும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சாயில் நல்ல வால்யூம் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள், பயங்கரமாக. இது இனிஷியல் வால்யூம் V0. இப்போ இருக்கக்கூடிய வால்யூம் பாருங்கள் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த சாயில் முழுக்க ஒரு லிக்விடாகவே மாறி இருக்கு. அந்த சாயிலில் லைட்டாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் அந்த லிக்விட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குமா. அப்போ இந்த ஸ்டேஜுக்கு தாண்டி போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து லிக்விடாக இருக்கும். இப்போ இவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் என்னங்க, வாங்க கொஸ்டின்குள்ளே வரும். அதாவது இந்த மேக்ஸிமம் வாட்டர் கண்டென்ட், ஓகேங்களா, இந்த வாட்டர் கண்டென்ட்டை மாறி இந்த வாட்டர் கண்டென்ட்டையும் தாண்டி நான் வந்து ஃபர்தராக அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணிகிட்டே வந்தாலும் வால்யூம் ஃபர்தராக ரெடியூஸ் ஆகலை. அது எந்த லிமிட்னு கேட்குறாங்க பாருங்கள். இனிஷியலாக இந்த இடத்துல இருக்கேன், நான் வாட்டர் கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணிகிட்டே வர வால்யூம் கொஞ்சமாக லீனியராக குறைஞ்சிட்டே வருது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் வாட்டர் கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணாலும் வால்யூம் ரெடியூஸ் ஆகலை, அது ஸ்ட்ரெயிட் லைனாக ட்ராவல் பண்ணுது, ஹரிசாண்டலாக ட்ராவல் பண்ணுது. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட். இந்த ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட்ன்ற ஆப்ஷன் சியில் இருக்குது, இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இன்னொன்று, நான் ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கன்னு நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா இதுக்கான அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் 2019 கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினை தான் நான் சொல்லியிருக்கேன். இதே போல 2012 இதே பிளாஸ்டிசிட்டி சார்ட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. அந்த கொஸ்டினை பார்க்கும்பொழுது ரொம்ப உங்களுக்கு வந்து புரிதல் வரும். இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 4th கொஸ்டின், எஸ் புவர்லி கிரேடட் கிராவலை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. அந்த சிம்பிளை கேட்டிருக்காங்க. இது முழுக்க இந்தியன் சாயில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டத்துலேருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் தான். புவர்லி கிரேடட், அதாவது புவர்லி கிரேடட்னா என்னன்னு நம்ம தெரியணும், ஓகேங்களா. இங்கே வந்து கிராவல், ஜென்ரலாக கிராவலுடைய சைஸ் வந்து எதுலேருந்து எது வேரி ஆகும், 4.75 mm தாண்டி அதே நேரத்தில் 80 mm இருக்கக்கூடிய சாயில் எல்லாத்தையும் நம்ம கிராவல்னு சொல்லுவோம். இப்போ புவர்லி கிரேடட்னா நான் எடுத்திருக்கக்கூடிய அந்த சாம்பிளில் எல்லா கிராவல் சைஸுமே சேமாக இருக்கும், சேம் சைஸாக இருக்கும். அப்போ சேம் சைஸாக இருந்தால் அதை நான் புவர்லி கிரேடட்னு சொல்கிறேன். இன்கேஸ் நான் எடுத்திருக்கக்கூடிய சாயில் சாம்பிளில் எல்லா சைஸுமே மிக்ஸ் ஆகிருக்கு, 4.75 mm ஆரம்பித்து 80 mm வரையும் எல்லா சைஸுமே மிக்ஸ் ஆகிருக்கு. ஒன்று பெருசு, ஒன்று சின்னது, இன்னொன்று பெருசு, சின்னதுன்னு மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ இதை நான் வந்து என்னன்னு சொல்கிறேன், வெல் கிரேடட்னு சொல்கிறேன். புவர்லி கிரேடடை யூனிஃபார்ம்லி கிரேடட் கூட சொல்லலாம். எதுக்காக இது போல் நம்ம வித்தியாசப்படுத்துகிறோம்? ஒரே சைஸில் இருந்தால் ஏன் புவர்லி கிரேடட் ஆர் யூனிஃபார்ம்லி கிரேடட்னு சொல்கிறோம்? இப்போ பாருங்கள், ஒரே சைஸில் எல்லா மந்த்துகளும் இருந்ததுன்னா அதுக்கான வாய்ட்ஸ் வந்து என்ன அதிகமாக இருக்கும். ஒன்ஸ் வாய்ட்ஸ் அதிகமாக இருந்தாலே அங்கே கண்டிப்பாக ஸ்ட்ரென்த்து கம்மியாயிடும்.
இப்போ எல்லா சைஸும் மிக்ஸ் ஆகிருக்கு, பெருசு சின்னது மிக்ஸ் ஆகி இருந்ததுன்னா அங்கே சின்னதாக ஒரு வாய்ட்ஸ் இருக்கும் பொழுது அங்கே சின்ன சைஸ், அதாவது 4.75 mm சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கிராவல் போய் அங்கே போய் ஃபிக்ஸ் ஆகும். புரியுதுங்களா? அப்போ பெருசு சின்னதுன்னு இருக்கும்போது அந்த வாய்ட்ஸுடைய வால்யூம் வந்து என்ன ரொம்ப கம்மியாகும். அட் த சேம் டைம் சியர் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும், ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும், இன்டர்லாக்கிங் ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே ஹிடனாக இருக்கக்கூடிய சில ஃபேக்டர். இப்போ பாருங்க, புவர்லி கிரேடட்னாலே பீன்னு தெரியுது, கிராவல்னு சொல்கிறாங்க ஜின்னு தெரியும். அப்போ ஜிபி அதுதான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அப்போ எஸ்பினா என்ன? புவர்லி கிரேடட் சாண்ட். ஜிஎம்னா என்ன? சில்ட்டு அந்த கிராவலோட மிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஜிடபிள்யூனா என்ன? வெல் கிரேடட் கிராவல்னு அர்த்தம். இந்த சிம்பிளுக்கான அர்த்தத்தை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க போதும், அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய கொஸ்டின், த மினிமம் வாட்டர் கண்டென்ட் விச் த சாயில் வில் ஃப்ளோ அண்டர் அப்ளிகேஷன் ஆஃப் வெரி ஸ்மால் சியர் ஃபோர்ஸ். இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக சியர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சாயில் ஃப்ளோ ஆகுதுன்னா அந்த வாட்டர் கண்டென்ட்டுக்கு நேம் என்னன்னு கேட்குறாங்க. அந்த வாட்டர் கண்டென்ட்டுக்கான லிமிட் என்னன்னு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுதான் லிக்விட் லிமிட். நம்ம அந்த சார்ட்லேயே பார்த்தோம், இந்த லிமிட்டை தாண்டி போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சாயில் லிக்விடாக பிஹேவ் பண்ணும். அப்போ இந்த லிமிட்டை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய சாயில் இருக்கும் பொழுது நம்ம லைட்டாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலே போதும், அங்கே இருக்கக்கூடிய சாயில் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இன்கேஸ் இந்த சாலிடாக இருக்கும் பொழுது நம்ம ஃபோர்ஸ் வந்து அதிகமாக அப்ளை பண்ணணும், அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய சாயில் வந்து என்ன மூவ் ஆகும். ஈவன் அந்த சாயில் மூவ் ஆகுறது எப்படி தெரியுமா ஆகும்? அந்த மொத்த பிளாக்குக்குமே மூவ் ஆகும், மொத்த சாயில் பிளாக்குமே. அந்த களிமண் இருக்கு இல்லையா, இன்கேஸ் இது ஒரு பொம்மைன்னு வச்சுப்போமே, இது ஒரு டால்னு வச்சுப்போமே, அந்த மொத்த டாலுமே அந்த மொத்த சாலிடுமே மூவ் ஆகும். அதுக்கு நான் அதிகப்படியான ஃபோர்ஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல பாருங்க, கம்மியான ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன், அங்கே இருக்கக்கூடிய மொத்த பிளாக்குமே ஒரே ஸ்டெச்சில் மூவ் ஆகாது, லேயர் பை லேயராக ஒரு ஃப்ளூயிட் போல மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய கொஸ்டின், எஸ் 6th கொஸ்டின், when the load on foundation is excessive and heavy, இதுக்கு என்ன டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுன்றது போல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஈஸியாக தெரியும், எக்ஸசிவாக லோடு ஆக்ட் ஆகும் பொழுது பைல் ஃபவுண்டேஷனுக்குள்ளே தான் நம்ம போவோம். ஸ்ப்ரெட் ஃபவுண்டேஷன்னா என்ன? படிக்கட்டு போல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷனை ஸ்ப்ரெட் ஃபவுண்டேஷன் சொல்லுவோம். கிரில்லேஜ் ஃபவுண்டேஷன்னா என்ன? கிரில்லேஜ்ன்றது ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் தான் அந்த கிரில்லேஜ் ஃபவுண்டேஷன். இதை பற்றி நம்ம தனியாக ஸ்டீல் பார்க்கும்போது பார்க்கலாம். ராஃப்ட் ஃபவுண்டேஷன்னா அங்கே இருக்கக்கூடிய சாயில் இருக்கிறதுலே ரொம்ப மோசமாக இருக்குது, செட்டில்மெண்ட் ஹெவியாக நடக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு ஸ்லாபை கீழே போட்டுருங்க, அந்த ஸ்லாப் மேலே எல்லா ஃபூட்டிங்கும் ரெஸ்ட் ஆகிற மாதிரி பாருங்க, அல்லது ஸ்லாப்ன்றது மேட்டுன்னு கூட சொல்லலாம். அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ராஃப்ட் ஃபவுண்டேஷன் சொல்கிறோம். அப்போ செட்டில்மெண்ட் அன்ஈவனாக நடக்காது, ஒரே ஈவனாக நடக்கும். அட் த சேம் டைம் நம்ம அதுக்கு மேலே கட்டக்கூடிய பில்டிங்குடைய அந்த லோடு இன்டென்சிட்டி இருக்குல்ல, அந்த லோடு இன்டென்சிட்டி எல்லா பாயிண்ட்லையுமே சேமாக இருக்கணும், எல்லா பாயிண்ட்லையுமே லோடு வந்து என்ன சேமாக கொடுக்குற மாதிரி இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ராஃப்ட் ஃபவுண்டேஷனை நம்ம டிசைன் பண்ணுவோம். ஒரு 6 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க, பட் 2012 இந்த சாயில் மெக்கானிக்ஸ்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ மெஷர் ஆஃப் பார்ட்டிகல் சைஸ் ரேஞ்ச்? அதாவது அகெயின் இது இந்தியன் சாயில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். அதாவது பார்ட்டிகளுடைய சைஸ் ரேஞ்சை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம்னு கேட்குறாங்க. எஃபெக்டிவ் சைஸா, யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட்டா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த கர்வேச்சரா, நன் ஆஃப் திஸா? இந்த யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர், எஃபெக்டிவ் சைஸ், இதை மட்டும் பார்த்துட்டு போனாலே 1 மார்க் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? இப்போ இந்த எஃபெக்டிவ் சைஸ்னா D10ன்னு சொல்லுவோம், யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட்னா CUன்னு சொல்லுவோம். CU இஸ் நத்திங் பட் D60 டிவைடட் பை D10. அடுத்ததாக இருக்கக்கூடியது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த கர்வேச்சர், அது வந்து D30 ஸ்கொயர் டிவைடட் பை D60 இன்டூ D10. இது எல்லாமே ஃபார்முலா. வாட் இஸ் மீன் பை D? D ரெப்ரசன்ட் த டயாமீட்டர் ஆஃப் த பார்ட்டிகல் சைஸ். அந்த பார்ட்டிகல் சைஸ் உடைய டயாமீட்டர் தான் Dன்னு சொல்கிறோம். 10னா என்ன? பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைனர். சே எக்ஸாம்பிளா, இப்போ நான் D10ன்றது 4.75 mmன்னு நான் சொல்கிறேன், 4.75 mm சொல்கிறேன். இதுக்கான அர்த்தம் என்ன? நான் 100 கிலோ சாயில் சாம்பிள் நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த 100 கிலோ சாயில் சாம்பிளில் வெறும் 10 கிலோ சாயில் சாம்பிள் மட்டும்தான் அந்த 4.75 mm சி வழியாக பாஸ் ஆகி போகுது. 10% மட்டும்தான் ஃபைனராக இருக்குது. ரிமைனிங் 90%
அதை விட அதிகமான சைஸ்ல ரீட்டைன் ஆகி நிற்குது. இதுதான் D10க்கான அர்த்தம். இதே போல தான் D60 60% ஃபைனர் தென் தட் பர்டிகுலர் சைஸ், ரிமைனிங் 40% அப்படியே ரீட்டைன் ஆகி மேலே நிற்கும். ஓகேங்களா? D30னாலும் இதே தான், 30% ஃபைன் ஆகி உள்ள போகும், 70% ரீட்டைன் ஆகி மேலே நிற்கும். இந்த சைஸ் தான் D10, D60, D30. இதுல D10ன்றது எஃபெக்டிவ் சைஸ். ஓகே, இந்த யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, இந்த யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட்டை பேஸ் பண்ணி தான் பார்ட்டிகளுடைய சைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் நம்ம சொல்லுவாங்க. பார்ட்டிகளுடைய சைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் நம்ம சொல்லுவாங்க. இந்த யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட்டுக்கான வேல்யூ கிரேட்டர் தென் 4 இருந்ததுன்னா அந்த கிராவலை வெல் கிரேடட் கிராவல்னு சொல்லுவோம். யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் கிரேட்டர் தென் 6 இருந்தால் வெல் கிரேடட் சாண்டுன்னு சொல்லுவோம். சாண்ட் வெல் கிரேடட். இந்த யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் CuCC இது எல்லாமே கோர்ஸ் கிரெயின் சாயில் வெல் கிரேடடாக இருக்கா போர்லி கிரேடடாக இருக்கான்றதை கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும். வெல் கிரேடட்னா என்ன, போர்லி கிரேடட்னா என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா? சாண்டை பொறுத்தவரையும் 75 மைக்ரான் ஆரம்பிச்சு 4.75 mm இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகல் சைஸும் மிக்ஸ் ஆகி ஒரு சாம்பிளாக நமக்கு கிடைக்குது. எல்லா பார்ட்டிகல் சைஸும் சின்னது பெருசு எல்லாமே மிக்ஸ் ஆகி கிடைக்குது. அப்போ இன்டர்லாக்கிங் ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்கும், அப்போ சியர் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும், வாய்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ வெல் கிரேடட். யூனிஃபார்ம்லி கிரேடட்னா ஏதோ ஒரு சைஸ் மட்டும் டாமினேட் பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு சைஸ் மட்டும் டாமினேட் பண்ணும். இப்போ அந்த ஒரு சைஸ் டாமினேட் பண்ணுறதுனால வாய்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது, ஸோ சியர் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பாருங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய கொஸ்டின், while testing a soil, tread test is conducted in a field in order to find out. அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, லிக்விட் லிமிட்னா என்ன, பிளாஸ்டிக் லிமிட்னா என்ன, ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட்னா என்னன்னு பார்த்தோம். இந்த லிக்விட் லிமிட்டுக்கு எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் தேவைப்படும், பிளாஸ்டிக் லிமிட்டுக்கு எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் தேவைப்படும், ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட்டுக்கு எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் தேவைப்படும், இதெல்லாம் எப்படி இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதுக்கெல்லாம் டெஸ்ட் ப்ரொசீஜர் இருக்கு. அதில் இந்த பிளாஸ்டிக் லிமிட், அதாவது ஒரு பொம்மை போல செய்யறதுக்கு அந்த மண்ணுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும், அதுதான் பிளாஸ்டிக் லிமிட். அந்த பிளாஸ்டிக் லிமிட்டுக்கான வாட்டர் கண்டென்ட்டை கண்டுபிடிக்க தான் ட்ரெட் டெஸ்ட் யூஸ் ஆகுது. 3 mmல ட்ரெட் வந்து உருட்டுவோம், அது கிரம்பிள் ஆகாத அளவு உருட்டணும். ஓகேவா? அதுக்கு எவ்வளோ வாட்டர் தேவைப்படும், இதுதான் ட்ரெட் டெஸ்ட். இது எந்த லிமிட், பிளாஸ்டிக் லிமிட். இப்போ பாருங்க, இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பிளாஸ்டிக் லிமிட். லிக்விட் லிமிட்டை பொறுத்தவரையும் கேசா கிராண்டே அப்பாரேட்டஸை வச்சு நம்ம வந்து லிக்விட் லிமிட்டுக்கான வாட்டர் கண்டென்ட்டை கண்டுபிடிக்கலாம். அது தவிர்த்து கோன் பெனிட்ரேஷன் டெஸ்ட்டை யூஸ் பண்ணியும் நம்ம லிக்விட் லிமிட்டுக்கான வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். அட் த சேம் டைம் ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட்ன்றது மெர்க்குரியை டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய மெத்தட் மூலமா ஸ்ட்ரிங்கேஜ் லிமிட்டை நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு லிமிட்டுக்கு தேவையான டெஸ்ட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய கொஸ்டின், த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் டு டோட்டல் வால்யூம். வாய்ட்ஸுக்கும் டோட்டல் வால்யூமுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது முழுக்க 3 phase டயக்ராமை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பேசிக் கொஸ்டின். 3 phase டயக்ராம் நல்லா பார்க்கணும். 3 phase டயக்ராமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. பாயிண்ட் ரேஷியோனா என்ன, போரோசிட்டினா என்ன, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன்னா என்ன, ஏர் கண்டென்ட்னா என்ன, பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ்னா என்ன, ஓகேங்களா? ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா என்ன, எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் சாயிலுடைய இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி, இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே நம்மளால படிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். இது ஃபண்டமெண்டல். இது தெரிஞ்சால் மட்டும்தான் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி, இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டி எல்லாமே தெரியும். இப்போ இதில் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ், வால்யூம் ஆஃப் டோட்டல் வால்யூம், ஓகேங்களா? வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸுக்கும் டோட்டல் வால்யூமுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ரேஷியோவை நம்ம என்னன்னு சொல்லலாம், போரோசிட்டின்னு சொல்லலாம். அப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் போரோசிட்டி. அடுத்த கொஸ்டின் எப்படி டிஎன்பிஎஸ்சி ஏஇ ரேஞ்சில் கேட்பாங்கன்னா, இந்த போரோசிட்டின்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது. இந்த போரோசிட்டிக்கான லிமிட் எதுலேருந்து எது வரையும் வேரி ஆகும், 100% தாண்டுமா, 100% தாண்டாதா, 0லேருந்து 100 வரையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாமா, இல்லை 0வை விட கம்மியாக இருக்குமா, இது போல் 4 ஆப்ஷன் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன பாருங்க, வால்யூம் ஆஃப் வாய்ஸ் டிவைடட் பை வால்யூம் இன்டூ 100. இப்போ நீங்கள் பர்சன்டேஜில் மாறுங்க. எனக்கு 100% ரிசல்ட் வேணும்னா எனக்கு வால்யூம் ஆஃப் வாய்ஸும் டோட்டல் வால்யூமும் ஈக்குவலாக இருக்கணும். தட் மீன்ஸ் வால்யூம் ஆஃப் வாய்ஸும் டோட்டல் வால்யூமும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் 100% கிடைக்கும். ஆனால் இது போல் ஒரு சுச்சுவேஷன் வருமா? இப்போ எனக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, காற்று மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே மட்டும்தான் நான் எடுத்திருக்கக்கூடிய டோட்டல் வால்யூமே வாய்ஸாக இருக்குது. இங்கே மண்ணே இல்லை, அப்படியே மண்ணே இல்லை, வெறும் வாய்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ எப்போ போரோசிட்டிக்கான வேல்யூ 100% சொல்கிறாங்களோ அப்போ அங்கே மண்ணே இல்லைன்னு அர்த்தம். மண்ணே இல்லாத இடத்துல எப்படிங்க போரோசிட்டி வந்து சொல்ல முடியும்? அப்போ போரோசிட்டிக்கான வேல்யூ 100% தாண்டி எப்பவுமே போகாது. அது 100க்குள்ளே இருந்தே தீரணும்.
ஓகேவா? 100க்குள்ள இருந்தே தீரணும். இப்போ இதே இடத்துல ஒரே ஒரு மண் பார்ட்டிகளை மட்டும் வைக்கிறேன்னா கண்டிப்பா போரோசிட்டி 99% இருக்கும். ஏன்னா இந்த பர்டிகுலர் வால்யூம்ல வாய்ட்ஸ்க்கான வால்யூம் டாமினேட் பண்ணுது 99, ஓகேங்களா? டோட்டல் வால்யூமை கம்பேர் பண்ண முடியுது. அப்போ போரோசிட்டின்றது 99 வரையும் போகலாம், பட் 100 என்னைக்குமே அது ரீச் ஆகாது. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்ததா இருக்கக்கூடிய கொஸ்டின் பார்க்கலாம். The water content of the soil which represent the boundary between the plastic state and liquid state. லிக்விட் ஸ்டேட்டுக்கும் பிளாஸ்டிக் ஸ்டேட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பவுண்டரியை பத்தி கொஸ்டின் கேட்கறாங்க. இது 2012ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். அகைன் 2019லயுமே இதே போலதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. பாருங்க, லிக்விட் லிமிட்டுக்கும் பிளாஸ்டிக், அதாவது லிக்விட் ஸ்டேட்டுக்கும் பிளாஸ்டிக் ஸ்டேட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய லிமிட், அதான கொஸ்டின். பாருங்க, லிக்விட் ஸ்டேட்டுக்கும் பிளாஸ்டிக் ஸ்டேட்டுக்கும். இப்போ பாருங்க, இதுல இருந்து இன்னும் 2 விதமா கொஸ்டின் கேட்பாங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். 2 விதமான ஸ்டேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய பவுண்டரி நேம் என்னன்னு கேட்பாங்க. லிக்விட் ஸ்டேட்டுக்கும் பிளாஸ்டிக் ஸ்டேட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பவுண்டரி லிக்விட் லிமிட். அப்படி இல்லைன்னா 2 லிமிட்டுக்கு இடையில சாயில் என்ன பிசிக்கல் ஸ்டேட்ல இருக்குன்னு கேட்பாங்க. சே எக்ஸாம்பிள், லிக்விட் லிமிட்டுக்கும் பிளாஸ்டிக் லிமிட்டுக்கும் இன் பிட்வீன் சாயில் என்ன பிசிக்கல் ஸ்டேட்ல இருக்கு, ஒரு பிளாஸ்டிக் ஸ்டேட்ல இருக்கு. இது போல கொஸ்டின் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன இப்பதான் பார்ப்போம், ஓகேங்களா? அடுத்ததா அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஸ்பெசிபிக் கிராவிட்டி. ஓகேங்களா? ஸ்பெசிபிக் கிராவிட்டி எதுக்கு வேணும், எதை கண்டுபிடிக்கிறதா ஸ்பெசிபிக் கிராவிட்டி யூஸ் ஆகும்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆல் ஆஃப் திஸ். ஓகேங்களா? வாய்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி, போரோசிட்டி, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், எது கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஜிக்கான வேல்யூ கம்பல்சரி வி நீட். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டல். அடுத்ததாக இருக்கக்கூடிய கொஸ்டின் பாருங்க, அட் ஏ லிக்விட் லிமிட், அதாவது லிக்விட் லிமிட்ல சாயில் எப்படி பிஹேவ் பண்ணுன்னு கேட்குறாங்க. சாயில் வந்து ரொம்ப கிரம்பிளா உடையன்னு சொல்றாங்க. இது தப்பு. 3 mm த்ரெட் ரெடி பண்ணி உடையறது எல்லாமே பிளாஸ்டிக் லிமிட்டுக்கான டெஸ்ட். சியரிங் ஸ்ட்ரென்த் வந்து கண்டிப்பா நெக்லிஜிபிளா இருக்கும்னு சொல்றாங்க. நெக்லிஜிபிள்னு சொல்ல முடியாது, அதை என்னால் மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா? சியர் ஸ்ட்ரென்த்னா என்ன, சியர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்பொழுது சாயில் இருக்குன்னா அங்கே நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்பொழுது அந்த ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டா அடியில் சர்ஃபேஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் உருவாகுது. அதுதான் சியர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறேன். அந்த சியர் ஸ்ட்ரெஸ்னாலும் சியர் ஸ்ட்ரென்த்னாலும் ஒன்று தான், ஸ்ட்ரெஸ்னாலும் ஸ்ட்ரென்த்னாலும் ஒன்று தான். இதை ஃபர்ஸ்ட் மைண்டில் வைங்க. ஸ்ட்ரெஸ்ன்றது மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, உள்ளுக்குள்ள எனக்குள்ள இன்டர்னலாக இருக்கக்கூடிய எனர்ஜி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பெராமீட்டர். ஓகேங்களா? அப்ப இங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த லிக்விட் லிமிட் அப்ப அவனுக்கான ஸ்ட்ரென்த்ன்றது ரொம்ப கம்மி. நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதை எதிர்க்கக்கூடிய திராணி அங்க இருக்கக்கூடிய மண்ணுக்கு இல்லை, அதனால அது வந்து ஃப்ளோ ஆகும். ரொம்ப கம்மியான ஸ்ட்ரென்த்தோட தான் இருக்கும். பட் அந்த ஸ்ட்ரென்த்தை என்னால் மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸ்மால் தான், பட் அதை வந்து என்ன பண்ணலாம், டிஃபைன் பண்ண முடியும். அந்த லிக்விட் லிமிட்ல சாயிலுக்கான சியர் ஸ்ட்ரென்த் வேல்யூ 1.7 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இன்கேஸ் பிளாஸ்டிக் லிமிட்ல அந்த சாயிலுக்கான சியர் ஸ்ட்ரென்த்ன்றது 170 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்படின்னா என்னன்னா, அது பிளாஸ்டிக் லிமிட்டா இருக்கிற பட்சத்தில் அங்க இருக்கக்கூடிய சாயிலுடைய ஸ்ட்ரென்த்ன்றது லிக்விட் லிமிட்டா இருக்கிற சாயிலுடைய ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்ணும்போது 100 மடங்கு அதிகம். 1.7 இங்க 170 இல்லையா, அப்ப என்ன 100 டைம்ஸ் அதிகம். லிக்விட் லிமிட்டா இருக்கும் பொழுது, லிக்விட் லிமிட் ஸ்டேஜ்ல நான் ஒரு லோடு அப்ளை பண்றேன்னா அதை அவன் எதிர்க்கக்கூடிய கெப்பாசிட்டியை கம்பேர் பண்ணும் பொழுது, அந்த பிளாஸ்டிக் லிமிட்டா இருக்கும் பொழுது நான் ஒரு லோடு அப்ளை பண்றேன்னா அந்த லோடை எதிர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி 100 மடங்கு அதிகமா இருக்கும். இதுதான் இதுக்கான இன்ஃபரன்ஸ். ஓகேங்களா? அடுத்ததா இருக்கக்கூடிய கொஸ்டின், த வாய்ட் ரேஷியோ ஆஃப் த சாயில். வாய்ட் ரேஷியோ எப்படி டிஃபைன் பண்ணலாம் கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸுக்கும் வால்யூம் ஆஃப் சாயில் சாலிட்க்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ தான் வாய்ட் ரேஷியோ. இந்த வாய்ட் ரேஷியோ பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வாய்ட் ரேஷியோக்கும் போரோசிட்டிக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன, ஓகேங்களா? ஸோ இது போல கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வாய்ட் ரேஷியோ எப்போ மேக்ஸிமமா இருக்கும், அதாவது கியூபிக்கலா ஒரு சாயில் அரே ஆயிருக்கும் போது வாய்ட் ரேஷியோ மேக்ஸிமமா இருக்கும். எதை கம்பேர் பண்ணும் பொழுதுனா டயக்னலா அரே ஆயிருக்கும் பொழுது. ஸோ இது போல கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்மளால எதிர்பார்க்க முடியும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா இருக்கக்கூடிய டெஸ்ட் கலிஃபோர்னியா பியரிங் ரேஷியோன்றது எதுக்கு யூஸ் ஆகக்கூடிய டெஸ்ட்னு கேட்டிருக்காங்க. சாயிலுடைய ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது யூஸ் ஆகுது. பெரும்பாலும் இந்த சிபிஆர் டெஸ்ட்ன்றது ரோடு போட போகிறோம், இல்லை பெருசாக ஒரு ஃபவுண்டேஷன் போட போகிறோம்னா அப்போ வந்து சிபிஆர் டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த சிபிஆர் டெஸ்ட்டை பொறுத்த வரையும் இங்கே மற்ற ஆப்ஷன் எல்லாத்தையும் பாருங்களேன். மெஷர் டு இண்டிகேட் த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பேவிங் மெட்டீரியல். பேவிங் மெட்டீரியல்னு வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய கோர்ஸ் அக்ரிகேட், ஃபைன் அக்ரிகேட்டு, தாரு, பிட்டுமன் இதை பற்றி பேசணும்.
பட் நம்ம வந்து என்ன சிபிஆர் டெஸ்ட்ல அங்க இருக்கக்கூடிய மண்ணோட ஸ்ட்ரென்த்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். அப்ப இதுக்கான கரெக்ட் ஆன்சர் சாயிலுடைய ஸ்ட்ரென்த் தான். அடுத்ததா ஓகே, அப்ப டோட்டலா 2012 2019ல சேர்த்து ஒரு 14 சாயில் மெக்கானிக்ஸ் கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 14 சாயில் மெக்கானிக் கொஸ்டினுக்கான கான்செப்டை நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்டை ரிவைஸ் பண்ணிட்டு போனாலே உங்களுக்கு மினிமம் 8 கொஸ்டினாவது அட்டன் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே டெலகிராம் குரூப்ல நான் போட்டுடுறேன். அந்த டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணி இந்த கொஸ்டின் அப்படியே எடுங்க. ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.